ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கதம்ப சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு வாணலி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 புதினா, 5 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் 3 வரமிளகாயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு நம்மளோட தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மேலாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் மேலாக போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற பாண்டி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சட்னியில் ஆட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.